கீரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கு புளி தேவையில்லை. 3 விசில் முடிஞ்சிடுச்சு. பருப்பு ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம இந்த கீரையை எடுத்து இதில் போட்டுக்கலாம். கீரை, தக்காளி, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதுக்கு புளி சேர்க்காதீங்க. சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் வர வரைக்கும் வேக விடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் போட்டு கீரைக்கு தாளிச்சிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம கீரையை கடைஞ்சிட்டு அதில் ஊற்றிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் போட்டு கீரைக்கு தாளிச்சிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம கீரையை கடைஞ்சிட்டு அதில் ஊற்றிக்கலாம். சிக்கன் தொக்கு செய்யலாம். முதல்ல ஒரு கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம். இதில் வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டுருக்கு. இது கூட நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வதங்கிட்டு இருக்க வெங்காயத்து கூட சிக்கனை கழுவி போட்டாச்சு. இது கூடயே 1 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி, பூண்டு, தக்காளி பேஸ்ட்டை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கடாயிலிருந்து நம்ம இப்போ குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 5 விசில் வர வரைக்கும் நல்லா வேக விடுங்க. நல்லா குக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஸ்பைசியான சிக்கன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம இது எது கூட சாப்பிட போகிறோன்னா பொன்னாங்கண்ணி கீரை கடையல் ப்ளஸ் இந்த சிக்கன் தொக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். வாங்க சாப்பிட்லாம்.